வாழ்நாள்ல இந்த மாரி உணவ மட்டும் சாப்பிட்றாதீங்க. அப்படி ஒரு 5 அன்ஹைஜீனான உணவுகள். அதுல நீங்க நம்பர் 1 பார்த்தா இதெல்லாம் இந்த உணவையா சாப்பிட்டோம்னு சொல்லி ஷாக் ஆயிடுவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க குடுத்துட்டு, இதே மாரி நெறைய வீடியோஸ் வேணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் 5 ரொம்பவே ஒஸ்ட்டான ஈயா முக்கிற இந்த ஒரு ஸ்வீட் தான் இருக்கு. இந்த ஸ்வீட்ட பார்த்தாலே அப்படியே ஒரு மாணிக்கம் இருக்கு. இதை எப்படி தான் மனுஷனுக்கு பார்சல் பண்ணி குடுக்குறாங்கன்னு தெரியல. அங்க பாருங்களேன் அந்த கரண்டிய வச்சு ஈயலா விரட்டி அந்த ஸ்வீட்ட பார்சல் பண்ணி மக்களுக்கு குடுக்குறாங்க. நம்பர் 4 தேனில செய்த இந்த ஒரு ஸ்வீட் தான் இருக்கு. இந்த ஸ்வீட்ட பார்த்தாலே அப்படியே வாந்தி எடுக்கணும் போல தான் இருக்கு. இந்த ஸ்வீட்டை ஃபுல்லா சுத்தி பாருங்களேன் அப்படியே கொய்யன்னு எறும்பா இருக்கு. இந்த எறும்பையும் நகட்டி இந்த ஸ்வீட்டை விற்கணும்னு நினைக்கிறான் பாருங்க இந்த மனுஷன். இவனெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3 ரொம்பவுமே ஒஸ்டான அன்ஹைஜீக்கான கச்சோரி. நான் எல்லா கச்சோரியுமே சொல்லல, ரொம்பவுமே ஒஸ்டா இருக்கிற கச்சோரியை மட்டும் தான் சொல்றேன். இந்த கச்சோரியை பாருங்களேன் சுத்தி கீழே இருக்கிற எல்லா கச்சோரியும் வலிச்சு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற டவராலே அந்த கச்சோரியை ஊத்துறாங்க. அந்த கலரே ஒரு மாணிக்கம் இருக்கு. அதை எடுத்து மக்களுக்கு அந்த ஒரு மாணிக்கம் பார்சல் கட்டி கொடுக்குறாங்களே. இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்பர் 2 ஆக்ரால இந்த டிஷ்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. மக்கள்ல இந்த டிஷ்ஷை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இந்த டிஷ்ஷோட ரொம்பவே சீக்கிரட்டான சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க வேலை செய்யற ஆட்கள்ல அதுலயே முகத்தையும் கையையும் கழுவுறது தான். நம்பர் 1 நம்ம இதில் அதிக பேர் விரும்பி சாப்பிட்ற பானிபூரி தான் இருக்குது. இந்த பானிபூரியோட மாவு எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாவு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியே காலில் போட்டு மிதிச்சு அது அப்படியே சாஃப்டாக மாற்றுவாங்க. இந்த மாவை சாஃப்டாக மாற்றி அதை அப்படியே உருண்டையாக பிடிச்சி அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. ஆனால் அதை காலில் போட்டு மிதிக்கிறாங்க அதுதான் ஒரு தனி டேஸ்ட்டே தரும் போல.